நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அவர்ணா ஆட்டுப்பண்ணை பாண்டி பேசுகிறேன். இந்த கொடி ஆடுகள் அனைத்தும் விற்பனைக்கு உள்ளது. மொத்த ஆடு இருக்குது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஆடு கணக்கு இருக்குது. 30 ஆட்டில் பார்த்தீங்கன்னா 2 பல் ஆடு, 4 பல் ஆடு, 6 பல் ஆடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குட்டியோட ஆடுன்னு பார்த்தீங்கன்னா 2 குட்டி ஆடுன்னு பார்த்தீங்கன்னா 13 எண்ணிக்கை இருக்குது. 2 குட்டியோட ஆடு 13 எண்ணிக்கை இருக்குது. அதுபோக மீதி உள்ள ஆடுகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆடு 2 ஆடு இருக்குது. மற்ற ஆடுகள் எல்லாமே செனை ஆடுகள் இருக்குது. இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரும்போர் ஆட்டோட மாதிரி. இந்த ஆடெல்லாம் மடு வச்சிருச்சு. இதெல்லாம் இன்னும் 10-15 நாளில் ஈனும். மடுவை பாருங்கள், மடு வச்சிருச்சு. இது இன்னும் 10-15 நாள் கூட ஆகாது, ஈன்றோம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே குறால்கள் தான், 4 பல் குறால்கள். இந்த குறால்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடகு எல்லாமே 4 பல் குறால் தான். இதில் இருக்குது எல்லாமே 4 பல் தான். எந்த குறால் எடுத்தாலும் இது 4 பல் குறால் தான். 4 பல் குறாலே 13 எண்ணிக்கை இருக்குது. 13 எண்ணிக்கையும் 4 பல் குறால் தான். பாருங்கள் ஆடு எப்படி மேயுது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ அருகம்புல்லை தான் அதிகமாக சாப்பிடும். இந்த கடிக்கிறது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆடு மட்டும் கொடுக்குறது கிடையாது. இதனால் இது வீட்டுக்குன்னு வச்சுருக்கேன். ஏன்னா பின்னாடியே ஆடுகளை கூட்டு போகிறதுக்கும் கூட்டி வர்றதுக்கும் ஆடு தோதாக இருக்கிறதுனால அந்த ஆடை ஒன்றை மட்டும் கொடுக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன். மற்ற ஆடுகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆடுகள் தான். இதில் பார்த்திங்கன்னா புளியம்போர் ஆடு இருக்குது, புள்ளப்போர் ஆடு இருக்குது, கரும்போர் ஆடு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 பல் குறால். இதெல்லாம் செனை. எல்லா ஆடுமே செனை தான். இதில் ஒரு 5 ஆடு மடு போட்டுருச்சு. 5 ஆடு கணக்கு மடு போட்டிருக்கு. பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம் சென்னையில் கிடக்கு. இந்த ஒரு குறால் மட்டும்தான் இப்போ செனை போட்டிருக்கு. இப்போ சென்னைக்கு விழுந்து இப்போ 4 நாள் தான் ஆகுது இந்த ஒரு குறால் மட்டும். மற்ற பாக்கி எல்லாமே செனை தான். இந்த குறால்லாம் 4 மாதம் சென்னை ஆகிட்டு. உங்களுக்கு ஆடு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா எனக்கு கமெண்ட் பண்ண தெரியாது. நீங்கள் கமெண்ட் போட்டாலும் பதிலுக்கு நான் கமெண்ட் பண்ண தெரியாது. யாரையாவது பார்த்து தான் கமெண்ட் போட வேண்டியிருக்கும். அதனால் கமெண்ட் பண்ண தெரியாது. நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபோன் போடுங்க. ஃபோன் போட்டு யார் ஃபோனையும் நான் எடுக்காமல் இருக்கிறது இல்லை. எந்த ஃபோன் வந்தாலும் பேசிக்கிறதாலும் மிஸ்காலை பார்த்து நானே கூப்பிட்டு பேசிடுவேன். அதனால் நீங்கள் ஃபோன் போட்டு எடுக்கலேன்னு நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபோன் மட்டும் போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடுகாசுரபுரத்தில் பார்த்திங்கன்னா 10 ஆடு கணக்கு வாங்கி போட்டிருக்கு. ஒரு 10 ஆடு ஒரு கிடாய் வாங்கி போட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 3 ஆட்டுக்கு 2 குட்டி, 5 ஆட்டுக்கு ஒத்தத்தை குட்டி இருக்குது. இங்கே தண்ணியை பாருங்கள். இப்போ முந்தா நாள் மழை பெஞ்சது, தண்ணியை குடிக்கிற பாருங்கள். மழையே இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பேஞ்சிருக்கு. மழை பெஞ்சு இந்த ஓடையில் கொஞ்சம் போல் தண்ணி கிடக்கு. அந்த தண்ணியை குடிக்கிற பாருங்கள். குட்டியும் முதற்கொண்டு தண்ணி குடிக்கும். அதுக்காக தான் காலையிலே தண்ணி இருக்கிற ஏரியா பார்த்து பற்றிட்டு வந்தேன். ஏன்னா காலையில் மேய்ஞ்சல் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சாலும் தண்ணி குடிச்சிக்கிடும். இந்த தண்ணி குடிச்சிட்டு பாருங்கள். இந்த 4 பல் கிடாயும் கிடக்குது. அந்த பெரிய கிடாயை கொடுத்தாச்சு. பெரிய கிடாய் நாளைக்கு போயிடும். பெரிய கிடாயை கொடுத்தாச்சு. அதுபோக சின்ன கிடாய் ஒரு 2 கிடக்கு, அதுவும் கொடுத்தாச்சு. இந்த 4 பல் கிடாய் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. மூலிக்குட்டிலாம் போயிடுச்சு. மூலிக்குட்டியில் ஒரே ஒரு குட்டி சேலத்துக்காரனுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். அவர் என்ன அட்வான்ஸ் போட வேணாரு. அட்வான்ஸ்லாம் வேண்டாம்னு நிப்பாட்டி வச்சுருந்தேன்னு சொல்லி அந்த ஒரு கிடாயை நிப்பாட்டி வச்சுருக்கேன். என் நம்பரை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 99 44 82 32 70. கிடா குட்டிகள் இந்த வாரம் ஒரு 70 குட்டி வருது. யாரும் கிடா குட்டி எதுவும் வேணும்னாலும் ஃபோன் அடிங்க. எப்போ வந்தாலும் நம்மளோட ஆடு குட்டி எனி டைம் எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் ஆடு குட்டி இல்லைன்னு நினைக்க வேண்டிய, எப்போ வந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். நன்றி நண்பர்களே. ஆடு ஃபுல்லாக அந்த பக்கம் கரைக்கு போயிடுச்சு. ஆடுகளை பாருங்கள். நம்ம வர்றதுக்குள்ளே ஆடு முந்தி வந்துடுதுங்க.